வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் காலைலேருந்து ஒரே இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் கிட்டே இறங்கிச்சு. இன்றைக்கும் சரி மார்க்கெட் முடிஞ்சிராக்காது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வாக்கில் மார்க்கெட் மேலே ஏறிக்கிட்டே ரெக்கவரை கொடுத்துட்டு வந்துச்சு. இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல ரெக்கவரை போஸ்ட் பண்ணிச்சு மார்க்கெட். கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் ரெக்கவர் எடுத்து -75 பாயிண்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. ஒரு நல்ல சப்போர்ட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட். இன்றைக்கி எஃப்ஐஎஸ் ரொம்ப கம்மியாக தான் விற்றுருக்காங்க. டிஐஎஸ் ரொம்ப பணத்தை உள்ளே போட்டுக்கிட்டே இருக்காங்க. டிஐஎஸ் பணத்தை உள்ளே போட மட்டும்தான் நம்ம மார்க்கெட் ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் நம்ம மார்க்கெட்டில் நிறைய இறங்கும் தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. தங்கம் விலை பயங்கரமாக ஏறிட்டு போகுது. நீங்கள் பார்த்த மாதிரி வெள்ளி விலை ஏறிக்கிட்டே போகுது. இப்போ ஒன்றா அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் டேட்டா எஃப்ஐஎஸ் கிட்டத்தட்ட 1800 கோடி கிட்டே விற்றுருந்தாங்க. ஆனால் டிஐஎஸ் அதுக்கு நேர்மாறாக 4500 கோடி வாங்கியிருக்காங்க. டிஐஎஸ்னால் மட்டும்தான் நம்ம மார்க்கெட் ஓரளவுக்கு ஒரு சப்போர்ட்டில் இருக்காங்க. டிஐஎஸ் இல்லாட்டி நம்ம மார்க்கெட்டில் இந்நேரம் எங்கேயோ விழுந்திருக்கும். அடுத்து இப்போ கோல்டெலாம் கண்ணாபின்னமாக ஏறிட்டு இப்போ சாதாரண நடுத்தர மக்களெல்லாம் கோல்டு வாங்கவே முடியாத போல் அந்த மாதிரி ஒரு ரேட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. 10 கிராம் கிட்டத்தட்ட 1,55,000 போயிட்டு அதுக்கு இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட 3% கிட்டே ஏறிடுச்சு. சில்வர் இன்றைக்கி கொஞ்சம் 1% கிட்டே இறங்க தான் செஞ்சிச்சு, நான் பார்த்துருந்தேன். ஸோ கோல்டு ஆனால் இன்றைக்கி பயங்கர உச்சத்தில் இருக்குது. இன்னும் ட்ரம்ப்போட அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால கோல்டு ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ட்ரம்ப் ஒரு வேளை பல்ட்டி அடித்தாருன்னா கோல்டு திரும்ப ஒரு 10% கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. அப்படி கரெக்டாக ஆச்சுன்னா மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண ரெடியாக இருப்போம். இல்லாட்டியா நம்ம மார்க்கெட்டில் அது வாட்டில் ஏறிக்கிட்டே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் இதை கன்சிடர் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ எதுவும் புது பொசிஷன்ஸ் எதுவும் எடுக்க வேணாம் நான் சொல்லிக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிகேப் என்ன சொன்னாங்கன்னா, பாலிகேப்பில் இப்போ நல்லா இறங்கிக்கிட்டே வருது. இன்றைக்கி பாலிகேப் கிட்டத்தட்ட 1.5% அடிச்சிருந்தாங்க. ஸோ பாலிகேப் 6900, அதாவது ஒரு முக்கியமான சப்போர்ட்டை கட் பண்ணிச்சு. ஸோ பாலிகேப் 20% ப்ராஃபிட் காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட்டில் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி நேரத்தில் கன்சிடர் பண்ணலாம்லன்னு ஒரு அனலிஸ்ட் சொல்கிறாரு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இப்போ கன்சிடர் பண்ண வேணாம், இது இன்னும் நல்லா இறங்கட்டும். இதுக்கு பதிலாக நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி ஃபினோலெக்ஸ் இருந்துச்சு. ஃபினோலெக்ஸ்லாம் இன்றைக்கி 705 ரூபா கிட்டே போச்சு. நீங்கள் ஃபினோலெக்ஸை கன்சிடர் பண்ணிட்டு போயிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபினோலெக்ஸ் இப்போ புதுசாக யாராவது கன்சிடர் பண்ணணும்னு நினச்சா அவங்களுக்குலாம் ஒரு நல்ல சப்போர்ட்டில் இருக்குது. ஃபினோலெக்ஸ் இப்போ வாங்குறது உங்களுக்கு ஒரு லாங் டேர்முக்கு நல்ல க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபினோலெக்ஸோட ரிசல்ட் இன்னும் நம்ம வரல. ரிசல்ட் பிறகு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் கேஏ இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட் வந்துருந்துச்சு. அவங்க ரிசல்ட் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்டாரோட ரிசல்ட் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ அதனால் நீங்கள் ஃபினோலெக்ஸில் உங்களோட பொசிஷனை பில்ட் பண்ணுறது கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி ரிசல்ட் வந்துருந்துச்சு. அனலிஸ்ட்லாம் எதிர்பார்த்தாரோ குறையாட்டியும் ப்ராஃபிட் 14% இயர் குறைஞ்சிருக்கு. அனலிஸ்ட்லாம் 20% மேலே எதிர்பார்த்துருந்தாங்க. ஸோ அதனாலேயே மார்க்கெட் இப்போ டாக்டர் ரெட்டி மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதே மாதிரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% வளர்ந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ரெவன்யூலாம் போதும்னு நினச்சிங்கன்னா இது பத்தாது. இப்போது அங்கே இருக்கிற பிரச்சனைகள், கனடாவில் இருக்கிற பிரச்சனை முடிஞ்சால் தான் நமக்கு டாக்டர் ரெட்டியில் ஒரு ஸ்டேபிளான பெர்ஃபார்மன்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி ரெவல்மெண்ட்டும் கையை விட்டு போயிட்டு அதனால தான் இப்போ நமக்கு இனிமேல் வர குவார்ட்டரில் ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் எதிர்பார்த்த மாதிரியே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செமக்ளோரைடோட லான்ச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ செமக்ளோரைடோட லான்ச் இவங்க ரெடி பண்ணுறாங்கன்னா அது இவங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் சொல்ல வரேன். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஏறலை, ரொம்பவும் இறங்கலை. இவங்க ஓரளவுக்கு ஓகேஷாக பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ், கொஞ்சம் சுமார் தான் இந்த காலாண்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க அதை அடுத்து வர்ற குவார்ட்டரில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டே வருவாங்க. இப்போ யாராவது டாக்டர் ரெட்டியை கன்சிடர் பண்ணணும்னு நினச்சா இன்னும் கொஞ்சம் இறங்கட்டும்னு சொல்லுவேன். இதே யாராவது ஃப்ரெஷ்ஷாக கன்சிடர் பண்ணணுன்னா இப்போ கன்சிடர் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ கன்சிடரேஷன் பற்றி நீங்கள் உங்கள் ரிசர்ச் பண்ணி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இன்னும் நல்லா இறங்கிச்சுன்னா நம்ம ரிஸ்க்கு இன்னும் நம்ம நல்லா குறைக்க முடியும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாம் கிட்டத்தட்ட இன்றைக்கி டேயில் 13% குறைஞ்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 12%. அதாவது பழைய 52 வீக் லோ கிட்ட எட்டி இப்போ என்கிட்ட எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம கல்யாண் ஜுவல்லர்ஸ் இப்போ கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஆனால் கல்யாண் ஜுவல்லர்ஸ் கன்சிடர் பண்ணுற டைம் இது கிடையாது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் கன்சிடர் பண்ணுற டைம்லாம் எப்போது 2023 வந்துருந்துச்சு. இப்போ அதை கன்சிடர் பண்ணுறது ரொம்ப வேஸ்ட்டு. ஸோ இது நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணலாம். இது இப்போ நல்லா இறங்கிட்டு தான் இருக்குது. இதோட நல்லா இறங்கினா நமக்கு ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு இடத்துல நமக்கு ரிஸ்க் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல நமக்கு எடுக்கிறது தான் ஒரு லாபகரமான ஒரு இதாக இருக்கும். ஒரு 3 வருஷம் முன்னாடி இது கரெக்டாக ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருந்துச்சு. அப்போ தான் இது எனக்கு கிடச்சிச்சு. அப்போ நான் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இதில் எக்ஸிட் ஆனேன். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடத்துல கிடைக்கும். அப்போ நம்ம இதை வாங்கினா மட்டும் போதும். ஸோ இதோட ரிசல்ட் 6 பிப்ரவரி வருது. நம்ம அதை பற்றி அன்றைக்கி பேசணும். இப்போ அடுத்து ஜெராதாவோட ஓனர் நிதின் காமத் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டட் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி வரைக்கும் வச்சு அவங்க
ஃபண்டை வச்சு ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. இது எம்டிஎஃப் மூலமாக என்ன நடக்குதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்குறீங்கன்னா நீங்கள் 25 ரூபா போட்டால் போதும். மீதி இருக்கிற 4 மடங்கு வந்து அவங்க கம்பெனி இவங்க வந்து ஒரு லோன் மாதிரி கொடுப்பாங்க. இவ்வளோ கொடுக்குறதுனால இவங்க வந்து நல்லா இது வந்து லாங் டேர்முக்கு சொல்லி கொடுக்குறதுனால உங்களுக்கு இவங்க நல்ல ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்லாம் நல்லா வாங்கி போட்டுறாங்க. இது ஒரு தப்பான கணக்கில் இதில் போய் விழுந்துட்டுனா இவங்களுக்கு வந்து வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். இவங்களோட இது கொடுத்த ஃபண்டுக்கு ஒரு ரிட்டர்னுக்கு ஒரு சேதாரம் கொலாட்ரல் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட 1,10,1,00,000 கோடி ரூபா இதில் புழங்குதுன்னு சொல்கிறாரு நிதின் காமத். அது மூலமாக மார்க்கெட் வந்து விலை வாய்ப்பு இருக்குதுன்னு இவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அடுத்து என்னென்னா, ஜியோ வந்து வேல்யூவேஷன் வந்து அனலிஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா 190 பில்லியன் ஆயிரும்னு சொல்கிறாங்க. $1 2022 படி ஆயிருங்கிறாங்க. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, RISL வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட பழைய டார்கெட் 1650 தூக்கி 1800 அவங்க டார்கெட்டை உயர்த்தியிருக்காங்க. இது வந்து ஜியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம் தான். இப்போதைக்கு ரிலையன்ஸில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டுட்ருக்காங்க. இல்லை, இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் இல்லை. ரிலையன்ஸில் ஒரு 1300 கட் பண்ணால் தான் நம்ம அதை பற்றி யோசிக்க முடியும். 1300 1350 கட் பண்ணால் தான் நம்மளால் அதை பற்றி யோசிக்க முடியும். ஒரு நல்ல இறக்கத்தை தான் இறக்கி வந்துட்டுருக்காங்க. ஸோ பார்ப்போம் இவங்க வந்து எப்படி வராங்கன்னு. இவங்க ஜியோ ஐபிஓ வந்து போட போகிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஜியோ ஐபிஓ பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்காக. அடுத்து பார்த்தோன்னா, லுப்பின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இந்த ஒரு ஃபாரின் கம்பெனி கேலனீசியம் கூட சேர்ந்து செமக்ளூட்டேடை வந்து ஒரு 23 கண்ட்ரீஸ்க்கு வந்து நாங்கள் சப்ளை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கனடா, யூரோப்பு, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் இவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டு இவங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்காக சப்ளை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க லூப்பின். இது வந்து லூப்பினை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு 17 நியூ ட்ரக்ஸ் வந்து இறக்கியிருக்காங்க. ஐஇ செக்டார்லேயும் இவி செக்டார்லேயும் ஐசிஇ செக்டார்லேயும் இவி செக்டார்லேயும். இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இப்போ ஷார்ட் டேர்மில் அவங்க மார்க்கெட் ஷேரை இழந்ததை பற்றி அவங்க இப்போ யோசிக்காமல் லாங் டேர்மில் அவங்களோட மார்க்கெட் ஷேரை திரும்ப விட்ட மார்க்கெட் ஷேரை கேட்ச் பண்ணுறதை பற்றி தான் இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து இவங்களோட கம்பெனியை வந்து நல்லா வளர்த்துட்டு போவாங்க தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இவங்க வந்து இன்னும் நல்ல அவங்களோட பேலோட ஃபோக்கஸ் பண்ணி அடுத்து அவங்களோட மைலேஜை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாமே கரெக்டாக இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை விட்டுட்டுருக்காங்க. இதே மாதிரி போச்சுன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லீட் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிளில் வந்து கன்சிடர் பண்ணுற இதே கிடையாது. ஸோ வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் இன்னும் நல்லா இறங்கின பிறகு நம்ம 300 ரூபாய்க்கிட்ட வந்தால் தான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இதை நீங்கள் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்ருங்க. அடுத்து பார்த்தோன்னா, இப்போ வந்து டிசிஎஸ் வந்து அவங்களோட புது டேட்டா சென்டரை மும்பையில் கட்டணும்னு பற்றி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் தேடிட்டு இருந்தாங்க. ஒரு ஓப்பனே வந்து இப்போ வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு இன்வெஸ்டராக வர வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறவங்க. இது வந்து டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம். இப்படி வந்துச்சுன்னா இவங்க டேட்டா சென்டர் மூலமாக ஏஐக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ண முடியும்னு எதிர்பார்க்குறாங்க மார்க்கெட்டில். ஸோ இப்போ வந்து டிசிஎஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி வந்துட்டுருக்குன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ டிசிஎஸ் வந்து கண்டிப்பாக 3000 கட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கெலாம் 3083 ரூபாய்க்குலாம் வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணால் ஒரு நல்ல இடத்துல கிடைக்கும். நமக்கு நல்ல இடத்துல கிடைஞ்சா ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டிசிஎஸ் வந்து கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து சிப் பண்ணுறவங்க மாதிரி இருந்தாங்கன்னா சிப் பண்ணுற ரேஞ்சிலேருந்து தான் இது இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் கன்சிடரேஷனுக்கும் இது வந்து ஒரு ஓகேஷான ரேஞ்சில் தான் இருக்குது. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா, ஷேடோ ஃபாக்ஸோட ஐபிஓட 2வது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58% வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. இதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இதை அப்ளை பண்ணணுமான்னு கேட்காங்க எல்லோரும். இப்போது ஷேடோ ஃபாக்ஸ் பார்த்திங்கன்னா ரெவன்யூ வந்து 2515 கோடி, அதாவது கிட்டத்தட்ட 32% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குது. எபிட்டா வந்து 56 கோடி ஏறி இருக்குது, அதாவது கிட்டத்தட்ட 410%. நெட் ப்ராஃபிட் வந்து இவங்க இப்போ வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தாங்க, இப்போ தான் கரெக்டாக ப்ராஃபிட்டாக டேர்ன் ஓவர் ஆயிருக்காங்க. இது ப்ராஃபிட்டபுளாக அவங்க காட்டுறாங்களா இல்லை வந்து எப்படின்னு தெரியல. ஐபிஓ லிஸ்ட்டாக இருக்கா எனக்கு தெரிஞ்சு இதோட ஐபிஓ வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும், இல்லை கொஞ்சம் நெகட்டிவாக தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஐபிஓவில் இதுக்கு கன்சிடர் பண்ணாமல் இது வந்து ஐபிஓக்கு அப்புறம் வந்த பிறகு இதில் கன்சிடர் பண்ணலாம். இப்போ இதை கன்சிடர் பண்ணுறப்பல இதுக்கு பதிலாக நிறைய லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி பிஎஸ்சி செக்டாரில் இருக்குது, நம்ம அதே கன்சிடர் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் உங்களுக்காக ஐபிஓ முடிஞ்ச பிறகு இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் ஐபிஓ நீங்கள் யாரும் இதை அப்ளை பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிசிஎலோட ரிசல்ட் வந்துருந்துச்சு. அவங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 57% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குது. ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% ஏறி இருக்குது. ஆனால் இது வந்து ஓரளவுக்கு ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு ஓகேஷான பெர்ஃபார்மன்ஸு. ஹெச்பிசிஎல்லாம் இப்போ கன்சிடர் பண்ணலாமான்னு யாராவது கேட்காங்க. ஹெச்பிசிஎல்லாம் இப்போ கன்சிடர் பண்ணுற ரேஞ்சிலே கிடையாது. ஹெச்பிசிஎல் இப்போ பிஇ பார்த்து பிஇ 5 பிஇ 6 பிஇ தான் இருக்குங்கிறாங்க. பிஇ பார்த்து இன்வெஸ்ட்டே பண்ணாதீங்க தயவு செஞ்சு.
ஸோ இன்னும் நமக்கு இந்த ஸ்டாக்கில் ஒரு நல்ல வேல்யூவேஷனில் கிடச்சா மட்டும்தான் நம்மளால இதில் வந்து ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் அதிகம், இது சைக்கிளிக்கல் ஸ்டாக் வேறு. ஸோ நம்ம வந்து கரெக்டான இடத்துல பிடிச்சா மட்டும் தான் நமக்கு வந்து ஒரு லாபம் இருக்கும். இல்லாட்டி இது வந்து நான் வந்து இதை பார்க்குறதுக்கு பார்க்காம இருக்கலான்னு கூட நான் சொல்லுவேன். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, டாடா கம்யூனிகேஷனோட ரிசல்ட் வந்துருச்சு. டாடா கம்யூனிகேஷனில் வந்து Q3 ரிசல்ட் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து இயர் அண்ட் இயர் வந்து 55% ஏறி இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட 365 கோடி ஏறிச்சு. ரெவன்யூவும் கிட்டத்தட்ட 7% ஏறிச்சு. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் டாடா கம்யூனிகேஷன்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு நல்ல குவார்ட்டராகவே அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். டாடா கம்யூனிகேஷன்ஸ் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டில் இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்போதைக்கு இவனை கன்சிடர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக தான் இருக்கான். இவன் இன்னும் கொஞ்சம் இறங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்ல, இதில் வந்து ரொம்ப ஹெவி காம்படிஷன் இருக்குது. ஜியோ இருக்காங்க, பாரதி ஏர்டெல் இருக்காங்க, வோடாஃபோன் இருக்குது, பாரதி எக்ஸா கம்பெனி இருக்காங்க. இப்போ வந்து இவங்க எல்லாரையும் அடித்து தான் இவங்க மேலே வந்தாகணும் டாடா கம்யூனிகேஷன். ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து இவங்களோட PE வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்து நம்ம ஒரு ரிஸ்க் இல்லாத இடத்துல போய் நம்ம வாங்கினா நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு வேல்யூவேஷனாக நம்ம வாங்கினா நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து நல்லா பார்க்க முடியும் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெட் ப்ராஃபிட் வந்து இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டருக்கு. இயர் ஆன் இயர் பார்த்திங்கனாலே ஏறி இருக்குது. ஸோ இது வந்து ஓரளவுக்கு டாடா கம்யூனிகேஷன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான். டாடா கம்யூனிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிளேஸ்க்கு வரைச்சிட்டு நானே ரிட்டன் டிஸ்கஸ் பண்ணுறேன். மக்களே, அவ்வளோதான் மக்களே இன்றைய செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம் மக்களே.